அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதி நன்னாள் வாழ்த்துக்கள். இந்த தேதியில கண்டிப்பா தங்கமும் வெள்ளியும் வாங்கினா நிறைய பொருள் சேரும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? எல்லாராலையும் வாங்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுல, பக்கத்துல இருக்க மல்லிகை கடையில போய் இத்தனோண்டு உப்பு, கல் உப்பு, ஏன்னா அந்த கல் உப்பு வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சம்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ நெய் வாங்கி இந்த கல் உப்பையும் நெய்யும் ஏற்கனவே நம்ம வீட்டுல உபயோகப்படுத்திட்டு இருக்கோம்ல, அந்த கல் உப்போடையும் நெய்யோடையும் சேர்த்தாலே போதும், சகல தானியங்களும் பெருகும். இது ஒரு பக்கம். அப்படி என்னப்பா இந்த அக்ஷய திருதி அவ்வளவு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப புனிதமான நதின்னு கருதப்படுற கங்கை நதி பூமிக்கு வந்த நாள் இன்னைக்குதான். நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம்ல, அந்த சுவாமியோட பேரு அன்னபூரணி. அந்த அன்னபூரணி சுவாமி பிறந்த தினம் இன்னைக்குதான். அதுக்கப்புறம் அந்த முனிவர்களே பயங்கர பவர்ஃபுல்லான விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரமா கருதப்பட்ட பரசுராமர் அப்படிங்கிற ஒரு பயங்கர வீரர் பிறந்த தினம் இன்னைக்குதான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இதிகாசமா இருக்கிற மகாபாரதத்தை வேத வியாசர் சொல்ல விநாயகர் எழுத ஆரம்பிச்ச நாள் இன்னைக்குதான். அக்ஷயம் அப்படின்னா வற்றவே வற்றாத, திருத்தியை அப்படின்னா நாள். சோ இந்த நாளோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, நட்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணமா இந்த நாளை சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ண பகவானோட மிக நெருக்கமான நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா குசேலர். அவர் ரொம்ப கடுமையான கஷ்டத்துல இருக்கும் போது கிருஷ்ணரை பார்த்து அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலான்னு போறாரு. அங்க போனா கிருஷ்ணர் அவரை பயங்கரமா கவனிக்கிறாரு, சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா குசேலருக்கு ஏதோ கேட்கணும்னு போனவர் கிருஷ்ணரோட அழகை பார்த்து எதுவுமே கேட்க தோணல. எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சப்பறம் நான் கிளம்பட்டுமான்னு கேட்கும்போது கிருஷ்ணர் அக்ஷயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இவர் இங்க சொன்ன நேரத்துல குசேலரோட ஏழை வீடு ஒரு மாட மாளிகையா மாறி அவருக்கு அனைத்து செல்வங்களும் வந்தது இந்த அக்ஷய திருதி நாள்ல தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இவ்வளவு நல்ல நாள்ல எதை தொடங்கினாலும் சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம உலக புகழ் பெற்ற காஞ்சி சங்கர மடத்தோட 71வது மடாதிபதி இன்னைக்கு வந்து அந்த பதவி ஏற்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள். இவ்வளவு நல்ல நாள்ல வந்து வெள்ளை கலர் அணிந்தா நல்லது. அதால தான் நான் இன்னைக்கு வெள்ளை கலர் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு சுக்கிர பகவானுக்கும் பிறந்த நாள். இத்தனை நல்ல நாள் இருக்கும்போது நம்மளும் ஏதாவது ஆரம்பிக்கணும்ல. நான் இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போறேன்னா, ரெகுலரா நான் நிறைய பக்தி வீடியோஸ் போடுறேன். நீங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கீங்க. பட் பக்தி வீடியோஸ் பாக்குற நிறைய பேர் வந்து இது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் இருந்தா நல்லா இருக்குமே எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணிட்டே இருக்கிறதால இன்னைக்கு ராஜ் கமல் டிவைன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நான் உங்களுக்காக லான்ச் பண்றேன். அதுல வந்து ஒன்லி பக்தி வீடியோஸ் மட்டும் இருக்கும். நம்மளோட ராஜ்கமல் டாட் ஆக்டர் பேஜ்ல நம்மளோட எல்லா விஷயங்களும் இருக்கும். இதை லான்ச் பண்றதுக்கு சிறப்பான நாள் இன்றைய நாளை விட்டா வேற எதுவும் இல்லைங்கிறதால இன்னைக்கு இதை லான்ச் பண்ணிருக்கேன். சோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் சகல செல்வங்களும் நிறைய புத்தியும் நிறைய சக்தியும் எல்லாம் சேரணுங்கிறது நான் கும்பிடுற எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த அக்ஷய திருதி வாழ்த்துக்கள்.